ரஜி பாப்பா சேனல்ல சரோஜா மாதிரி ஒரு கேரக்டர் தமிழ் சினிமால கூட பார்த்தது இல்ல. வீடியோலாம் வேற லெவல்ல இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம ரஜி பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு மதியம் 3 மணிக்கு சின்ன பாப்பா கார்ட்டூன் சேனல்ல வீடியோ வருது ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாம அந்த ஸ்டோரியை எல்லாரும் பாத்துருங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கு. நம்ம சின்ன பாப்பா கார்ட்டூன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மன்வாசினி ஸ்டோரி தான் அதுல வந்துட்டு இருக்கு. மறக்காம எல்லா எபிசோடையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு மதியம் 3 மணிக்கு சின்ன பாப்பா கார்ட்டூன் சேனல் யாரெல்லாம் பாக்குறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் அண்ணியோட சேனல்ல யாரெல்லாம் வீடியோ பாத்தீங்களோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க நம்ம இப்ப பண்ணை வீடு ஸ்டோரிக்குள்ள போலாம். சரோஜினி மாமா. ரொம்ப தேங்க்ஸ் சரோஜினி. எதுக்கு மாமா? கோழி குஞ்சு வாங்கறதுக்கு நீ தான் ரூபா கொடுத்தான்னு சொன்னால அதுக்குதான் சரோஜினி. நான் கூட என் பேர் தான் பிள்ளைகள் சொல்லிருமோ அண்ணி ஆசுவாவளோன்னு நினைச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். ஆனா நீ என்னைய காப்பாத்திட்ட, ரொம்ப தேங்க்ஸ் சரோஜினி. பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். நீங்க வேற உங்க அண்ணி ஆசுவான்னு பயந்துட்டு இருந்தீல்ல. பிள்ளைகளுக்கு நீங்க தான் ரூபா கொடுத்தீங்கிற விஷயமும் யாருக்கும் தெரியாது. அந்த பிள்ளைகள்ட்டையும் நான் தான் கொடுத்தேன்னு சொல்லாங்கன்னு சொல்லியிருந்தீல்ல, அதான் யோசிச்சு பார்த்தேன் மாமா. யாருக்குனே என் பேர் இந்த வீட்டுல கெட்ட பேர் தான். அதனால தான் என்னை யாசனாவோட யாசிட்டு போட்டோன்னு சொன்னேன் மாமா. தேங்க்ஸ் சரோஜினி. ஆனாலும் அண்ணி உன்னை யாசும்போது மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. நான் செஞ்ச தப்புக்கு நீ மாட்டிக்கிட்டல்ல. பரவாயில்ல மாமா, இருந்துட்டு போட்டோம். அவிய என்ன இந்த வீட்டுல யாசுறது என்ன புதுசா? எப்பவுமே எல்லாத்துக்கும் யாசதான் ஜீவாவேன். அது மாதிரி இதையும் நினைச்சுக்கிட்டே மாமா. சரி சரோஜினி. சரோஜினி குழந்தை, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களோ? நான் என் தங்கச்சி மட்டும் தான் ரூம்ல இருப்பான்ட்டு டக்குன்னு வந்துட்டேன். பரவாயில்ல நீ இருக்கட்டும், வாங்க. எப்படியோ பூ மாதிரி கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷம் தானே? ஆமா, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிறகு எதுக்கு 2 பேரும் ஒரு மாதிரி இருக்கியே? உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இல்லையே, ஏதோ பேந்து பேந்து முழிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னாச்சு குழந்தை, என்ன பிரச்சனை? என் தங்கச்சி மறுபடியும் ஏதோ தப்பு பண்ணிட்டாலோ? இல்ல, நீ தப்புலாம் எதுவும் பண்ணல. அது குஷ்பண்ணி கொஞ்சம் சத்தம் போட்டவள, அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நீ குஷ்பக்கா இவ்வளவு சத்தம் போட்டாவளா? எதுக்கு சத்தம் போட்டாவ? என்ன பிரச்சனை? அது வந்து அண்ணி பூ மாதிரி காணாம போயிட்டால, அதுக்கு சரோஜினி தான் காரணம்னு சொல்லி சத்தம் போட்டாவ. ஏன் தங்கச்சி காரணமா? எதுக்கு அந்த பிள்ளை காணாம போனக்கு என் தங்கச்சி எப்படி காரணமாவா? எதுக்கு இவ்வளவு சத்தம் போட்டாவ? எக்கா, நான் தாக்கா கோழி குஞ்சு வாங்க ரூபா கொடுத்தேன். கோழி குஞ்சு வாங்க போகும்போது தான் பூ மாதிரி காணாம போயிட்டா. அதனாலதான் குஷ்பக்கா என்னையும் சத்தம் போட்டுட்டு இருக்காவ. கோழி குஞ்சு வாங்க ரூபா கொடுத்தா ஒன்னே எதுக்கு சத்தம் போடணும்? அந்த பிள்ளை யாரோ எவனோ ஒருத்தன் கடத்திட்டு போயிருக்கான். அதுக்காக எதுக்கு ஒன்னே சத்தம் போடணும்? எக்கா, அது வந்து பூ மாதிரி காணாம போயிட்டால. கோழி குஞ்சு வாங்கக்க ஆசைப்பட்டு பிள்ளைகள் ரூபா கேட்கும்போது நான் தானே கொடுத்தேன். நான் கொடுக்காம இருந்தாச்சுன்னா அதுவும் பேருக்காதுன்னு நினைக்காவ. அதனால தாக்கா சத்தம் போட்டாவ. இப்ப பூ மாதிரி கிடைச்சிட்டாக்கா என்ன ஒன்னும் பிரச்சனை இல்ல. பூ மாதிரி கிடைக்கலனா நீ தான் காரணம் பிரச்சனை பண்ணிருப்பாவளோ? ஆமா காவி, அப்படிதான் நினைச்சு நீ சத்தம் போட்டாவ. இதை இப்படியே சும்மா விடக்கூடாது. இந்த வீட்டுல வாய்க்கிலேயே யாருன்னு பார்த்தே வாண்டே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாவ. இதை இப்படியே சும்மா விட்டா நாளைக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைனாலும் வாண்டு தான் வந்து நிப்பாவ. குழந்தை, என்னது இதெல்லாம்? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? உங்க அண்ணி பேசும்போது நீங்க என்ன பார்த்துட்டு சும்மாவா இருந்தீங்க? இல்ல நீ என் தங்கச்சி சின்ன பிள்ளை, ஏதோ சின்ன பிள்ளை ரூபா கேட்குறேன்னு எடுத்து கொடுத்துட்டா. அதுக்கு என் தங்கச்சி எப்படி காரணமாவா? உங்க அண்ணன் எப்படி பேசலாமா? நீங்க கேட்க வேண்டியதா குழந்தை. இல்ல, நீ பிள்ளை காணாம போன வருத்தத்துல பேசிட்டு இருந்தவ. பிள்ளை காணாம போனது எல்லாருக்கும் வருத்தம் தான். அதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்காம ஒருத்தர் யாசிட்டு இருந்தா பிள்ளை கிடைச்சிருமா? அதுவா என் தங்கச்சி எப்படி யாசலாம்? பிள்ளைல ரூபா கேட்டு கொடுக்கல, அதுக்கும் சத்தம் போடுவாவ. அவ கையில ஏதோ இருந்ததுனால கொடுத்துருக்கா, இல்லன்னா கொடுக்க போறா. அதுக்கு எப்படி யாசியாவ? அன்னைக்கு 2 பிள்ளைய சண்டை போட்டு இருந்ததுக்கு போய் கேட்டதுக்கு அன்னைக்கு யாசிட்டாவ. இப்படி உங்க அண்ணி எல்லாத்துக்கும் தங்கச்சி யாசுவாவளோ? மாசமா இருக்கான்னு சொன்னா மாசமா இல்லன்னு சொன்னோனே அதுக்கும் பிடிச்சி யாசியாவ. என் தங்கச்சியா நான் மாசமா இருக்கேன்னு சொன்னது பெரிய வீலா கற்பனை பண்ணிக்கிட்டாவ, பேசிக்கிட்டாவ. அவ சொல்ல வந்ததே யார காதுல வாங்கலையா? அதுக்கு டாக்டர் இல்லன்னு சொன்னோனே அதுக்கு யாசியாவ. எல்லாத்துக்கும் தங்கச்சி யாசினா எப்படி தாங்குவா? இந்த வீட்டுல அவ நிம்மதியா வாழணுமா வேண்டாமா? எல்லாரும் என்னதான் நினைச்சிட்டு இருக்காவ? அண்ணி வருத்தப்படாதுங்க, அண்ணி கோவப்படாதுங்க. குஷ்பண்ணி பிள்ளை காணுங்க வருத்தத்துல அப்படி பேசிட்டாவ. இப்போ பூ மாதிரி கிடைச்சிட்டா இனிமே இவட்ட வந்து மன்னிப்பு கூட கேட்பாவ. நீங்க இதை பெருசாக்காதங்க, விடுங்க அண்ணி. எப்படி இதை பெருசா ஆக்க கூடாதுன்னு சொல்றியே? நாளைக்கு என்ன ஏதாவது பிரச்சனைனா இவ்வளவுதான் வந்து கேட்பாவ. இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. இப்பவே போய் நான் குஷ்பா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கேன். எக்கா வேண்டாக்கா, எதுக்குக்கா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்றா? இப்பதான் இந்த பிரச்சனையே முடிஞ்சிருக்கு, மறுபடியும் ஆரம்பிச்சு விட்டுறாதுக்கா. அப்போ என்னை பார்த்தாதான் உனக்கு பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுது. உன்னை இந்த வீட்டுல உலகில ஒரு வார கதையை சொல்லி ஏசுவா நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அப்படிலாம் பார்த்து சும்மா இருக்க முடியாது. உன் இதுல என்ன தப்பு இருக்கு? நான் என்ன ஏதுன்னு போய் கேட்கதான் போறேன். அண்ணி, சரோஜினி உங்க அக்கா சும்மா இருக்க வேண்டியதானே, ஏன் இப்படி பண்றாவ? நம்ம வீல நியாயம் கேட்க சொன்னோமோ?
மாமா நீங்க எதுக்கு மாமா எங்க அக்காட்ட சொன்னீங்க? நானே எங்க அக்காட்ட எந்த விஷயத்தையும் சொல்றது கிடையாது. இதையும் சொல்ல வேண்டாம் தான் நினைச்சிட்டு எங்க அக்கா கேட்டாலும் கோவப்படுவா. நீங்க நம்ம 2 பேரும் பேசிட்டு இருந்தது எங்க அக்கா கேட்டோன்னு சொல்லிவிட்டிய. நான் எதுவுமே யோசிக்கல சரோஜினி. உங்க அக்கா இங்க தானே இருந்தா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமான்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க அக்கா வரவே இல்லாம இப்பதான் வந்திருக்கா. நீங்க தான் இப்ப சொல்லிவிட்டீங்க மாமா எல்லாத்தையும். ஐயோ அங்க போய் எல்லாத்தையும் கேட்டாச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிருமே. வாங்க மாமா எங்க அக்காட்ட போய் சொல்ல வேண்டாம்னு சொல்லுவோம். குஷ்பாக்கா குஷ்பாக்கா. என்ன சரோஜா? ஏக்கா என் தங்கச்சி என்னக்கா சொன்னீங்க? அவளையா? நான் என்ன சொன்னேன்? என் தங்கச்சியால தான் பூ மாதிரி காணாம போயிட்டான்னு சொல்லியிருக்கியே. ஓஹோ வாங்கிட்ட வந்த உடனே சொல்லி வத்தி வச்சிட்டாலோ? இதுல வத்தி வைக்க என்ன இருக்கு? நீங்க சொல்லியிருக்கீல்ல. உண்மைதானே என் தங்கச்சி சொன்ன? நானும் உண்மையதான் சொன்னேன். இதுல என்ன உண்மை இருக்கு? வேற அவ கோழி குஞ்சு வாங்க ரூபா கொடுத்ததுனால தானே அந்த பிள்ளைகள் வாங்க போச்சு. அங்க வச்சுதானே ஒருத்தன் கடத்திட்டு போயிருக்கான் பூ மாதிரியே. அதுக்கு உன் தங்கச்சி தான் காரணம். ரூபா கொடுத்தா அதுக்கு இப்படிதான் சொல்லுவீங்களோ? என் தங்கச்சி சின்ன பிள்ளை ஏதோ விவரம் தெரியாம இருக்கா. அவ மேல என்ன பழி வேணாலும் போடலான்னு பாக்குறீங்களோ? சரோஜா நான் ஒன்னும் வீண் பழியெல்லாம் போடல அவ மேல. எனக்கு சந்தேகமே உன் தங்கச்சி மேலதான். ஏன்னா என்ன கடத்திட்டு போனவன் யாருன்னு பிடிபடல. இவதான் சும்மா வீட்டுல விளையாடிட்டு தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு ரூபாயை கொடுத்து விட்டுருக்கா கோழி குஞ்சு வாங்கிட்டு வாங்கன்னு. ஏன் உன் தங்கச்சியை ஆள் விட்டு கடத்திருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? அவளுக்கு யாருக்குன்னு என் மேலையும் பிள்ளைகள் மேலையும் பொறாம இருக்கு. இந்த மாதிரிலாம் பேசாங்கக்கா. எக்கா வேண்டாக்கா, பிரச்சனை வேண்டாம். விடுக்கா வாக்க போலாம். நீ சும்மா இரு சரோஜினி. அவ என்ன பேச்சு பேசியா தெரியுதா உனக்கு? நீ தான் அந்த பிள்ளைகளை கடத்திருப்பாங்க. அவ சொன்ன சொல்லிட்டு போட்டக்கா விடுக்கா. நீ இப்படி வாயில்லாத பூச்சியா இருந்தா என்ன வேணாலும் சொல்லுவாவ. இதெல்லாம் சும்மா விடக்கூடாது, அப்பப்ப கேட்டணும். என்ன சரோஜினி உங்க அக்கால தூண்டி விட்டு என்கிட்ட சண்டை போட சொன்னியா? எக்கா நான் அப்படிலாம் சொல்லலக்கா. இங்க பாருங்க குஷ்பாக்கா, எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு பேசிட்டு இருக்காதுங்க. நான் ஒன்னும் காரணம்லாம் கண்டுபிடிக்கல சரோஜா. என் பிள்ளையாவ கல்யாணம் முடிஞ்சு வந்து 10 நாளுக்குள்ள அடிச்சவ தானே. அது மட்டும் இல்ல குழந்தைன கூட்டிட்டு தனி கொடுத்தனம் போனோன்னு சண்டை போட்டவ தானே இவ. உன் தங்கச்சிக்கு ஒன்னும் தெரியாது, அவ சின்ன பிள்ளை நீ சொன்னா நான் அப்படியே நம்பிடுவனோ? இவ யாரு எப்படிப்பட்டவா, இந்த வீட்டுல எப்படி எல்லாம் நடந்துட்டான்னு நான் பக்கத்துல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். நீ இவளுக்கு இப்படி வக்காலத்து வாங்கிட்டுலாம் வராத. அண்ணி ஏன் அண்ணி இப்படி பேசுறிய? அதான் நம்ம பூ மாதிரி கிடைச்சிட்டல்ல. பூ மாதிரி கிடைச்சிட்டா குழந்தை. ஆனா கடத்தினது யாருன்னு இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. அதுவே ஒரு மர்மமா தான் இருக்கு. நான் நினைக்கிறேன் பூ மாதிரி கடத்திட்டாவன்னு தெரிஞ்ச உடனே அவளை அப்படியே விட்டுட்டு வாடிருன்னு இவ பான் போட்டு சொல்லிருப்பான்னு எனக்கு தோணுது. குஷ்பக்கா எதுக்கு இப்படி பேசுறிய? என் தங்கச்சி என்ன பிள்ளைகளை கடத்துறவளா இல்ல ரவுடிகள் கூட அவளுக்கு பழக்கம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? உங்க பேச்சே சரியில்லக்கா. இந்த மாதிரிலாம் பேசி வச்சுக்கிடாதங்க. சரோஜா என்ன இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கா? குஷ்பு என்ன பிரச்சனை? ஏக்கா இந்த சரோஜினி அக்கா கிட்ட சொல்லி என்கிட்ட சண்டை போட கூட்டிட்டு வந்திருக்காக்கா. 2 பேரும் நீ அடிப்பார போல வந்து நிக்காளுவ. ஆமா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி கொடுங்க. ரோசப்பக்கா நான் உங்க தங்கச்சிட்ட இப்ப சத்தம் போட்டா நீங்க வந்து என்ன ஏதுன்னு கேக்குறீங்களா? இதே போலதான் என் தங்கச்சிட்ட இவ சத்தம் போட்டுருக்காவே என்ன ஏதுன்னு கேட்க வந்தேன். அதுக்குள்ள குஷ்பக்கா என்னெல்லாம் பேசியாவது தெரியுமாக்கா? இங்க பாரு நான் ஒன்னும் எங்க அக்கா கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுன்னு எங்க அக்காவை சொல்லி கூட்டிட்டு வரல. உன் தங்கச்சி வாங்கிட்ட இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்திருக்கா. இதுலயே தெரிஞ்சுக்க உன் தங்கச்சி எப்படிப்பட்டவான்னு. குடும்பம்னா ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்கணும். ஆனா இவ எப்படி பிரிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கா. இந்த குடும்பத்துல ஒத்துமையா இருக்கிறது உன் தங்கச்சிக்கு பிடிக்கல. அதனாலதான் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி பிள்ளைகள் எல்லாம் கடத்திட்டு போய் கொடுமைப்படுத்தி இவ இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கா. இல்லனா நாங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு ஓடணும்னு நினைக்கா. இதுதான் உண்மை. நீங்க பேசுறது என் தங்கச்சி ஏதோ கடத்தல்காரி மாதிரி இருக்கு. கடத்தல்காரி மாதிரிலாம் இல்ல, அவ கடத்தல்காரிதான். இவ இந்த வீட்ல இருக்கிறது எனக்கு பயமாவே இருக்கு. எப்போ எந்த பிள்ளையை கடத்திட்டு போவாளோன்னு எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி பேசுறிய? அவ என்னைக்கு எந்த பிள்ளையை கடத்தினா நீங்க பாத்தியா? ஆமா நீ சரோஜினி நீங்க எதுக்கு இப்படி பேசுறிய? அவ என் பொண்டாட்டி இந்த வீட்டுல ஒருத்திங்கத மறந்துட்டீங்களோ? என்ன குழந்தை பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுறிய? அப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ? இன்னைக்கு வேணா உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஒரு நாளே இவளை பத்தி உங்களுக்கு தெரிய வரும். குஷ்பு என்னாச்சு? உன் சத்தம் அங்க வரைக்கும் கேக்குது என்ன? ஆமாத்தே உங்களுக்கு என் சத்தம் மட்டும் தான் கேக்கும். நான் மட்டும் தானே மனசுல பட்டதெல்லாம் அப்படியே பட்டு பட்டுன்னு பேசுறேன். அதனால என் சத்தம் தான் உங்களுக்கு கேக்கும். என்ன எல்லாரும் வந்து வந்து ஒரு கேள்வி கேட்பாவ, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. யார் வந்து என்ன கேள்வி கேட்டுட்டாவே என்ன பிரச்சனை உனக்கு? தெரியதே குஷ்பக்கா என்ன பேச்சு பேசினா தெரியுமா தே? என் தங்கச்சி தான் பூ மாதிரி ஆள் வச்சு கடத்தினாலாம். அவ பிள்ளைகளை கடத்துற கடத்தல்காரியா. அவதான் கோழி குஞ்சு வாங்க ரூபாய்
சண்டைக்கு. அவ இனி அடிக்கிற மாதிரி வந்து நிக்கிறா. அத்தை என்னைய கேள்வி கேட்காவ. சரோஜா என்னதான் நடக்கீங்க? ஏத்தே என் தங்கச்சிய குஷ்பக்கா இப்படி எல்லாம் பேசிருக்காவ. அவ எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒண்ணுமே இங்க நேர்ல கேட்காம புருஷன்ட்ட சொல்லிட்டு இருந்தா. நான் போய் என்ன பேசியிருக்கேன்னு கேட்டா இதை என் தங்கச்சி கூட என்கிட்ட சொல்லல கொழுந்தேன்னு சொன்னாவ. அதான் வந்து கேட்க வந்த கேட்டதுக்கு உன் தங்கச்சி வந்து சொல்லி கூட்டிட்டு வந்தாலோ அப்படின்னு சொல்லி ஆசியாவ. ஏத்தே அவ சொன்னா என்ன குழந்தை சொன்னா என்ன அவ சொல்லி கொடுத்து குழந்தைன்னு சொல்ல வச்சிருப்பா. எப்படியும் அவளுக்கு இந்த வீட்ல ஒரு பிரச்சனை வரணும். இந்த குடும்பம் நல்லா நிம்மதியா சந்தோஷமா இருக்க கூடாது. இதுதான் இந்த சரோஜினியோட விருப்பமே. ஒத்துமையா இருக்கோம்ல எல்லாரும். அதை பிரிக்கணும் அதை கெடுக்கணும்னே இவ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. வந்த உடனே நான் தனி கொடுத்துன போறேன்னு சொல்லி இந்த வீட்ல பிரச்சனை பண்ணா. அதால இந்த வீட்டுக்குள்ள நிம்மதியா போச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல தே. அதுக்கு பிறகு என் பிள்ளையில அடிச்சா. அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்ல தே. அந்த விஷயத்துக்கு இது வரைக்கும் என்கிட்ட வந்து இவன் மன்னிப்பு கேட்கல. நான் தான் ஏதோ மாசமா இருக்காளேன்னு இவ்வளவு மனசு ஏத்துக்கிட்டேன். ஆனா சும்மா இருந்த பிள்ளைகிட்ட வேணும்னே கோழி குஞ்சு வாங்குங்கன்னு ரூபாய் கொடுத்து விட்டுருக்கா. இவ தான் தே ஆள் வச்சு கடத்திருப்பா எனக்கு தோணுது. ஏல குசுப்பாவ அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான்னு நம்ப. எதுக்கு தேவையில்லாம ஒரு கதையா இழுத்துக்கிட்டு இருக்கா? எல்லாம் பழைய கதையெல்லாம் போனதுல போட்டோம். இனி ஏதாவது இந்த மாதிரி நடந்த பாத்துக்கிடலாம். எத்தே இவ இருக்க வீட்ல என் பிள்ளையில வச்சுட்டு இருக்கவே எனக்கு பயமா இருக்கு. எந்த நேரத்துல என்ன செய்வாளோ எப்படி ஆளை விட்டு கடத்துவாளோன்னு எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு தே. பாருங்க தே எப்படி பேசியிருக்கான்னு பாருங்க. என் தங்கச்சி சின்ன பிள்ளை கல்யாணம் முடிச்சிட்டு சந்தோஷமா இந்த வீட்ல வாழ போறோன்னு வந்தா. அவளை போய் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காவ. சரோஜா உன் தங்கச்சி ஒன்னும் கல்யாணம் முடிச்சிட்டு வந்து இங்க சந்தோஷமா வாழணும்னு வரல. குடும்பத்துல இருந்து எப்படி அவரை பிரிச்சுட்டு போலான்னு தான் பாக்க. இப்ப வரைக்கும் உன் தங்கச்சி அதுக்காக தான் திட்டம் போட்டுட்டு இருக்கா. இதுவும் அதோட சேர்ந்த திட்டம் தான். இங்க பாருங்க என் தங்கச்சி ஒன்னும் அப்படிப்பட்டவ கிடையாது. அப்புறம் எதுக்கு பிள்ளைகளுக்கு கோழி குஞ்சு வாங்க ரூபாய் கொடுத்தானா? ஒரு நாள் ஒரு ரூபாய் துட்டு கொடுத்தது கிடையாது. இந்த பிள்ளைகிட்ட 4 வாரத்தை நல்ல விதமா பேசினது கிடையாது. எதுக்கு ரூபாய் மட்டும் கொடுக்கணும் கோழி குஞ்சு வாங்க? கோழி குஞ்சு வாங்க போன இடத்துல தானே அந்த பிள்ளையை கடத்திருக்காவ. எங்க பிள்ளைகளுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியாதோ. இவ எதுக்கு ரூபாய் கொடுத்தா? ஏதோ மனசுல திட்டம் வச்சுட்டு தானே இவ ரூபாய் கொடுத்திருக்கா. அப்ப இவ தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் ஒன்னும் யார் மேலயும் வேணும்னு பழி போடல. இவ ரூபாய் கொடுத்ததுனால தான் நான் சொல்றேன். அண்ணி பிள்ளைகளுக்கு கோழி குஞ்சு வாங்க ரூபா கொடுத்தது சரோஜினி கிடையாது, நான் தான் கொடுத்தேன் அண்ணி. நீங்களா? கொழுந்தே சும்மா சொல்லாதங்க. அவளுக்காக பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக நீங்க உங்க மேல பழிய போட்டுக்கிடாதங்க. அண்ணி நான் வேணும்னு எல்லாம் ஒன்னும் பழிய போடல, உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன் அண்ணி. நான் தான் ரூபா கொடுத்தேன். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா பிள்ளைகளை கூப்பிட்டு கேளுங்க. பிள்ளைகள்ட்ட நான் கூட கேட்டேன் குழந்தை, அதுவும் உண்மை சொல்லலையே. குஷ் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது சத்தம் போடுவான்னு தான் நான் யார்ட்டையும் சொல்லாதுங்க பிள்ளைகளான்னு சொல்லி வச்சேன் அண்ணி. அதுவே என்கிட்ட தான் ஆசைப்பட்டு கோழி குஞ்சு வாங்க ரூபா தாங்க சித்தப்பானி வந்து கேட்டுச்சுவேன். நான் தான் 100 ரூபா கொடுத்து விட்டேன் அண்ணி. ஆனா அவ்வளவு தூரத்துல போய் கோழி குஞ்சு வாங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியாது அண்ணி. இங்க எங்கேயோ பக்கத்துல வந்திருக்கு போல கேக்குதுன்னு தான் கொடுத்து விட்டேன். ஏல குசுப்பு இப்ப உண்மை என்னன்னு கேட்டியா? ஆனந்த் தான் பிள்ளைகளுக்கு ரூபா கொடுத்தேங்க. அது இல்லதே. வாய மூடல. ரொம்ப அதிகமா பேசாத. இப்படி பேசினேனா குடும்பத்துக்குள்ள இருக்க ஒத்துமையில போயிடும். ஏத்தே நான் எங்க ஒத்துமையை கெடுத்தேன்? அவ தான் ஆளை கூட்டிட்டு வந்திருக்கா அடிக்கிற மாதிரி. இங்க பாருங்க அவ ஒண்ணு ஆளை கூட்டிட்டு வரல. நான் தச்சையில வந்து ரூமுக்கு போனேன். அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டு தான் என்ன ஏதுன்னு விசாரிச்சேன். அப்பதான் என் தங்கச்சி கூட சொல்லல இந்த உண்மையை குழந்தைன்னு சொன்னாவே. அதுக்கு பிறகு உங்களை கூப்பிட்டு கேட்க வந்தேன். புரிஞ்சுச்சானா? ஏனியாது சரோஜினி நீ தப்பா நினைக்காம இரு. அவனோ பெரிய ஆள் கிடையாது, சின்ன பிள்ளைதான். சும்மா எல்லாத்துக்கும் இப்படி சண்டை போட்டுட்டு முறுக்கிட்டு நிக்காத. குடும்பத்துக்குள்ள பிரிவினதான் வர இப்படி நின்னியனா? ஏனமையாது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு பேசு. இல்லதே அவதானே கொடுத்தேன்னு இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தா. இப்ப திடீர்னு குழந்தை நான் கொடுத்தேங்காரு. எனக்கு அந்த விஷயம் தெரியாதுல்ல. ஏன் குழந்தை கூட பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு அப்படி சொல்லலாம். அண்ணி என்ன நம்பிக்கை இல்லைன்னா பிள்ளைகளை கூப்பிட்டு கேளுங்க அண்ணி. சத்யா சோனியை கூப்பிட்டு கேளுங்க சொல்லுவாவே. பரவாயில்ல குழந்தை இருக்கட்டும், உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க கொடுத்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. அவ கொடுத்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லன்னு நானே குசுப்பு. அவள அந்த வீட்டுக்கு வந்த மாதிரி வாழ வந்தவதான். பிள்ளைகளை கடத்தைக்காக கல்யாணம் பண்ணிட்டு வரையில. சும்மா அவளை சந்தேகப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காத. போங்களா போய் வேலையில பாருங்க. சரோஜா என்ன நடந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கிடுவோம் நாங்க. உன் தங்கச்சி எதா இருந்தாலும் ஏன்ட்ட சொல்லட்ட நான் கேப்பேன் அவளுக்காக. நீ அங்க இருந்து இங்க வந்து வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்ணாத. இல்லதே என் தங்கச்சி வாயிலாத பூச்சி மாதிரி இருக்கறனால தான் நான் இப்படி பேசியவே. அதால ஏன்ட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன். உனக்கு தெரிஞ்சாலும் ஏன்ட்ட சொல்லு நான் கேக்கேன். தேவையில்லாம ஒத்துமையா இருக்க குடும்பத்துக்குள்ள இப்படி பிரச்சனையில இழுத்து விடாதங்க. ஆனந்த் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நீ அப்பவே நான் தான் கொடுத்தேன்னு சொல்ல வேண்டியதானே? இல்லம்மா குஷ் பண்ணி ஏதாவது சொல்லுவான்னு பயந்துட்டு தான் நான் சொல்லவே இல்லை. அவிய சரோஜினி இப்படி எல்லாம் பேசுவான்னு நினைச்சு கூட பாக்கலம்மா. ஏனமையாது உண்மை
சரிம்மா. காடை